ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை மற்றும் கஞ்சா பொட்டலங்கள் விற்பனை செய்த 4 பேரை ராணிப்பேட்டை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பையிலிருந்து குரியர் சர்வீஸ் மூலம் போதை மாத்திரை கடத்திய கும்பல் சிக்கியது எப்படி? தமிழகம் முழுவதும் கஞ்சா வேட்டை ஆபரேஷன் 4.0 டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் நடந்து வருகிறது. இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் செக் போஸ்ட் அமைத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு கிடைக்கும் ரகசிய தகவலின் பேரிலும் போலீசார் கஞ்சா வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை அக்ராவரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதிக்கு சென்ற போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த காரை பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவரை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த பூஷணப்பிரியன், சமத்துவபுரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், மேல் புதுப்பேட்டையைச் சேர்ந்த சரவணன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தன. இந்த கும்பல் மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை கூரியர் சர்வீஸ் மூலம் வரவழைத்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களிடம் விற்பனை செய்து வந்துள்ளது. ஒரு மாத்திரையை 250 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த கும்பல் ஒரு மாத்திரை சுமார் 3 மணி நேரத்திற்கு போதை தரும் என்று தெரிவித்தனர். மேலும் கஞ்சாவை ஆந்திர மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்து சிறு சிறு பொட்டலமாக கட்டி 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனைக்கு இந்த கும்பல் ஆங்காங்கே ஏஜெண்டுகளை நியமித்து தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இந்த கும்பல் நண்பர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மும்பை போதை கும்பல் நெட்வொர்க்குடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். கூரியர் சர்வீஸ் மூலம் இவர்களுக்கு தடையில்லாமல் போதை மாத்திரைகள் கிடைத்து வந்துள்ளன. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மாவட்டம் முழுவதும் கூரியரில் வரும் பார்சல்களை தகவலின் பேரில் மதுவிலக்கு போலீசார் கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். டெலிவரி செய்யும் நபர்களிடம் சட்டவிரோத பொருட்கள் ஏதாவது இருப்பது தெரிந்தால் உடனடியாக தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.